தெரியல. ஏதோ நம்மளால முடியுதுங்க. ஸோ இப்போ பழைய வண்டி வீடியோஸ் பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் தொடர்ந்து அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கிறோம். கமெண்ட் செக்ஷனில் எதுவும் கமெண்ட் பண்ணுறதெல்லாம் பண்ணுங்கள். வேறு உங்களுக்கு என்ன டவுட் வேணாலும் கேட்கலாம். நான் மட்டும் தான் பார்க்குறேன். சரிங்களா? ஒருத்தர் தான் பார்க்குறாங்களா? என்ன சொல்கிறீங்க? ஒரே ஒரு தான் நான் பாடுறா ஒருத்தர் நான் தானே ஆகிறேன். இப்போ நிறைய பேக்ரவுண்ட் செட் பண்ணிகிட்டே இருக்கிறோம், பார்க்க முடிக்கிறாங்க. புதுசாக ஒரு கார் ஷோரூம் ஒன்று ஓப்பன் பண்ணியிருக்குது. பழைய யூஸ்டு கார் வெஹிக்கிள் எல்லாமே ரெண்டு பேரும் அதாவது காருங்க. இது வரையிலும் கமர்ஷியல் வண்டி மட்டும் தான் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கார் வியாபாரம் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணியிருக்குது. தேவைப்படுறீங்க நம்மளுடைய நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், கூப்பிடுங்க. நான் உங்களுக்கு டைட்டில் வேணும் கொடுக்குறேன். என்னுடைய நம்பர் பார்த்தீங்கன்னா 9994765545 அப்படிங்கிறது என்னுடைய நம்பரு. இன்னொரு நம்பர் சொல்கிறேன், அதே நோட் பண்ணிக்கோங்க. 939 44 701 அப்படிங்கிறது தான் நம்ம நம்பருங்க. கார் விற்கிறதா இருந்தாலும் கூப்பிடுங்க, வாங்குறதா இருந்தாலும் கூப்பிடுங்க. கமர்ஷியல் வண்டியும் நம்மகிட்ட கிடைக்கும், அனைத்து வாகனம் நம்மகிட்ட கிடைக்கும். அனைத்து வாகனங்களும் கிடைக்கும் எனக்கு. டூ வீலர் கேட்டு போடாதீங்க அதுக்குன்னு சொல்லிட்டு. யாரும் லைவில் வந்து கேட்டிங்கன்னா தான் நம்ம எதுவும் சொல்ல முடியும். ரெண்டு பேர் பார்க்குறாங்க. நம்ம மூஞ்சை பார்க்குறது 2 பேர் நாள் இருக்கிறாங்களா, அவங்களுக்கு வசனம் நம்ம பேசணும். அவரும் போயிட்டா. யாரு? அவரும் போயிட்டா. அப்படியா? ஏன்னா இப்படி பண்ணுற? ஏன்னா நானே கஷ்டப்பட்டு இன்றைக்கி தான் ஒரு லைவ் போடலான்னு போட்டேன். ஒரு லைவ் கூட யாரும் பார்க்க மாட்டேங்கிறீங்களேப்பா. இப்போ ரீசெண்டாக என்ன வண்டி, மகேந்திரா வீரோ வண்டி வந்திருக்குது. எப்படி இருக்குது என்னன்னு சொல்லி கஸ்டமர் இருந்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். நல்லா இருக்குதா, என்ன மைலேஜ் வருது, என்ன ஆன்ரோடு ப்ரைஸ் வருது, ஃபியூச்சர்ஸ்லாம் எப்படி இருக்குது, டயர்லாம் எப்படி இருக்குது, லோடிங் பாச்சிங்கெல்லாம் எப்படி இருக்குது, என்ன டீட்டெயில் சொல்லலாம். நிறைய கஸ்டமர் தெரிஞ்சுக்குவாங்க. கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் மென்ஷன் பண்ணிங்கன்னா நான் புதுசாக வந்த வண்டியெல்லாம் இனிமேல் பார்த்தீங்கன்னா அடிக்கடி இந்த மாதிரி லைவ் வந்துக்கிட்டே இருப்போம். கஸ்டமரோட ஃபீட்பேக் தான் எங்களுக்கு தேவைப்படுது. மகேந்திர வீரோ என்ன மைலேஜ் கம்பெனியில் சொல்கிறாங்க, லோடு வச்சு ஓட்டினீங்கன்னா என்ன மைலேஜ் வருதுன்னு சொல்லுங்கள். கொஞ்சம் எங்களுக்கு நாங்களும் தெரிஞ்சுக்கணும், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வேறு எந்த மாதிரி வாகனம் வேணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. நாங்கள் அந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் அப்டேட் பண்ணி கொடுக்குறோம். டாடா ஐஸ் கோல்டு BS6 எப்படி இருக்குது என்ன ஏதுன்னு சொல்லுங்கள். இன்னும் பார்த்தீங்கன்னா மார்ச் மாதத்துக்கு அப்புறம் எல்லாமே ஆயில் டேங்க் மட்டும்தான் வருது அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. லைலாண்டில் புதுசாக சாதின்னு ஒரு வண்டி விட்ருக்குறாங்க. அந்த வண்டி பார்த்தீங்கன்னா டாடா ஐஸ் கோல்டுக்கு காம்படேட்டராக விட்ருக்குறாங்க. ஸோ நிறைய கஸ்டமரை வாங்கி யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா என்ன ஃபீச்சர்ஸ் என்னங்கிறது தெரியும். நல்லாயிருக்கும் வண்டி. ஏன்னா லைலாண்டு எதுவுமே இது வரைக்கும் ஃபெயிலியர்ஸ் கிடையாது. நல்லா மூவிங்கில் போய்ட்டு இருக்குது. படா தோஸ் நல்லா மூவிங். i3 i4 குவார்டர் டேக் i5 நல்ல மூவிங் தான், அதை ஒன்றும் சொல்ல முடியாது. நல்ல ஒரு i5 குவார்டர் டேக்ஸ், i5 i4 ரெண்டுமே குவார்டர் டேக்ஸில் வரும். i3 மட்டும்தான் லைஃப் டேக்ஸில் வரும். லைஃப் டேக்ஸுங்கிறது பார்த்தீங்கன்னா 15 வருஷத்துக்கு டேக்ஸோடு உங்களுக்கு வந்துடும். i4 i5 எல்லாமே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா குவார்டர் டேக்ஸில் தான் வரும். ஏன்னா நிறையா பர்மிட்டுக்கோசரம் யூஸ் பண்ணுவாங்க. வேறு ஒன்றும் கிடையாது. பிக்கப்பில் 1.7 பார்த்தீங்கன்னா குவார்டர் டேக்ஸில் வருது. 1.3 பார்த்தீங்கன்னா லைஃப் டேக்ஸில் வருது. இல்லை i5ல வந்து என்ன பெனிஃபிட், i4ல என்ன டிஃப்ரெண்ட், i4க்கும் i5க்கு என்ன டிஃப்ரெண்ட், i4க்கும் i5க்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ தெரிஞ்சால் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக அதை தெரிஞ்சுக்கிட்டு நான் அடுத்த லைவில் உங்களுக்கு கண்டிப்பாக நான் உங்களுக்கு இதை பற்றி விளக்கமாக சொல்கிறேன். நிறைய பேர் நம்ம சேனல் இனிமேல் அப்டேட் ஆகும். இப்போ லேட்டஸ்ட்டாக நிறைய வண்டி பார்த்திங்கன்னா நம்மகிட்ட சேல்ஸில் அவைலபிளாக இருக்குது. தேவைப்படுறீங்க தாராளமாக கூப்பிடுங்க. நம்மக்கிட்ட இப்போ என்னென்ன வண்டி இருக்குதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு ஓவரால் காமிக்கிறேன். வாங்க போகலாம். வாபஸ் போய்ட்டு வரலாம். ஏதோ ஒரு வண்டி உள்ளே வருது, என்னன்னு தெரியல. இங்கே தெரியுதா? அவங்களுக்கு தான் தெரியுமா? இல்லை அவுட் ஸ்பீட் ஃப்ரண்ட் கேமரா இங்கே, ஃப்ரண்ட் கேமரா தெரியுது, பேக் கேமரா தெரியும். பேக் கேமரா போட்டால் தெரியுமில்ல. லைவில் வருதான்னு பாரு. பின்னாடி கேமரா வச்சு கை தெரியும். இல்லையா? தெரியுது. வண்டி தெரியுமில்ல. அப்போ